இப்போ எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய எய்ம் என்ன அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்களும் சரி, அரசு உதவி பெறும் மாணவர்களும் சரி, இல்லை மெட்ரிகுலேஷனில் படிக்கிற பிள்ளைங்கனாலும் சரி, யாராக இருந்தாலும் எவ்வளோ எளிமையாக ஒரு கணக்கை சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுக்கணும். எல்லாருமே 5க்கு 5 மார்க்கு, 2க்கு 2 மார்க்கு, அப்படி ஃபுல் மார்க்கு வாங்கணும். அதே சமயத்தில் நம்ம எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் அந்த ப்ராப்பராக நம்ம படிச்சிருந்தோன்னா சில நேரம் மறந்து போயிடும், அந்த கான்செப்ட்டு மறந்துடும். அந்த மாதிரி அப்போ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது ஈஸியாக எப்படி ஆன்சரை கொண்டு வர முடியும், நல்லா ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி ஒரு கணக்கை இந்த கணக்கு வரணும், வந்தால் நம்ம 5 மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த நினப்பு உருவாக்கணும். அதே சமயத்தில் எல்லா பிள்ளைங்களுக்கும் இப்போ மேக்ஸில் வர வர ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். மேக்ஸ் ஈஸி, நம்ம புரிஞ்சு படித்தோம்னா திரும்ப திரும்ப செஞ்சோம்னா நமக்கு கண்டிப்பாக வரும், நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய இந்த எளிய முயற்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் சாப்டரில் எடுத்துக்காட்டு 2.51. செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு 2.51. ஒரு 10 வருஷ கொஸ்டினை எடுத்து பார்த்தா ஒரு 8 வருஷ கொஸ்டினில் இந்த சம் இருக்கும், இந்த கணக்கு இருக்கும். இதுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின். இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எவ்வளோ தான் மெல்ல கற்கிற மாணவனாக இருந்தால் கூட அவன் கூட பாஸ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொஸ்டினை கண்டிப்பாக எடுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நல்லா படிக்கிற பிள்ளைங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள நல்லா கொண்டு வரணும், கூட 5 மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கொஸ்டின் எடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்குள்ளே போவோம். இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். 5 + 55 + 555 + அப் டு போய்கிட்டே இருக்குது. எண் உறுப்புகள் வரை, எண் உறுப்புகள் வரை என்ன அப்படின்னா, கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க. நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். என்ற தொடர் வரிசை, அது கூட்டுத்தொடரும் கிடையாது, இது பெருக்கு தொடரும் கிடையாது. அதனால தான் மொட்டையாக என்ற தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. எந்த உறுப்புகளோட கூடுதல் வேணும்? முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் வேணும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, 5 + 55 + 555 + அப் டு எண் உறுப்புகள் வரை நம்ம கண்டுபிடிக்கணும் கூடுதல். என் கூடுதலுக்கு இங்கிலீஷில் சம்மு, அதனால் எஸ்ஸு போட்டு எண் உறுப்புகளின் கூடுதல், அதான் எஸ்என். இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணும் முன்னால் எஸ்என்னுக்குரிய ஃபார்முலா எழுதணும். எஸ்என் = A × r⁻n - 1 / r - 1. இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் உண்டு. இனிமேல் ஒவ்வொரு எந்தெந்த ஸ்டெப்புக்கெல்லாம் மார்க் உண்டு அப்படிங்கிறதையும் எத்தனை மார்க் உண்டுங்கிறதையும் சேர்த்து சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க் உண்டு. ஏ மட்டும் வெளியே எழுதணும், ப்ராக்கெட் போட்டுட்டு r⁻n - 1 / r - 1. இந்த ஏங்கிறது முதல் உறுப்பு. இப்போ நம்ம கணக்குக்கு இப்போ வரணும். திரும்ப நான் கொஸ்டின் எழுதுகிறேன். எஸ்என் = 5 + 55 + 555 + அப் டு எண் உறுப்புகள் வரை, எண் உறுப்புகள் வரை எழுதியாச்சு. இப்போ இதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, எல்லாமே 5இன் மடங்குகளாக இருக்குது. அதனால் நம்ம 5ஐ வெளியில் எடுக்கிறோம், ஒரு 5ஐ வெளியில் எடுக்கிறோம். அப்போ உள்ளே எல்லாமே மாறும். எப்படி மாறும்? உள்ளே எனக்கு 5 தான் வேணும், ஆனால் நான் வெளியே 5 எடுத்துட்டேன். அப்போ உள்ளே ஒரு 1 போட்டால் ஓர் 5 5 வந்துடும், 1 5 is 5 வந்துடும். ப்ளஸ் அதே மாதிரி உள்ளே 55 இருக்குது. இப்போ 11 5 55 ப்ளஸ் 555 இருக்குது, 115 11 5 55 ப்ளஸ் அப் டு எண் உறுப்புகள் வரை. இப்போ இந்த எண் உறுப்புகள் வரைன்னு போட்டுட்டு இந்த ப்ராக்கெட் போடணும். ஏன் அப்படின்னா, இந்த 5ங்கிறது இந்த கடைசி வரை உண்டு. இப்போ நல்ல ஞாபகம் வைக்க இதை எப்படி வைக்கணும் அப்படின்னா, 5 இருக்கிற இடமெல்லாம் உள்ளே 1 ஆயிரும். வெளியே நம்ம 5 எடுத்ததுனால உள்ளே 5 இருக்கிற இடம் எல்லாம் 1ஆ மாறிடும். அப்போ ஒரு 5 இருந்தால் ஒரு 1, 2 5 இருந்தால் 2 1, 3 5 இருந்தால் 3 1.
இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த தொடரை வந்து இப்படியே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, 2ஆ பிரித்து கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அப்போ இந்த 1ங்கிறத வந்து நம்ம மாற்ற போகிறோம். இதுக்கு என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, 9ஆல் வகுத்து 9ஆல் பெருக்க போகிறேன். 9ஆல் டிவைட் பண்ணி 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போனா இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. எப்போ ஒரு இதையுமே எந்த நம்பராலாவது நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம வசதிக்காக அதே நம்பரால் டிவைட் பண்ணிடணும். அப்போனா அதோட வேல்யூ வந்து மாறாமல் இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு 9ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ உள்ளே நான் என்ன செய்யணும்னா 9ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இப்போ என்ன ஆகுனா 1 9 இஸ் 9 ஆயிரும். 11 9 99, 111 9 999 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. இப்போ இதில் எப்படி ஞாபகம் வைப்பீங்க? 5 + 55 இருக்குது. அதில் 5 வெளியே எடுத்தோடனே 5 எல்லாம் ஒன்று ஒன்றா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பில் 9ஆல் வகுத்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 1 எல்லாமே 9ஆக மாறிடும். ஒரு 1 ஒரு 9 ஆகும். 2 1 இருக்கிறதுனால 2 9, 3 1 இருக்கிறதுனால 3 9, மீதி எல்லாம் அப்படியே எழுதிடணும். ஓகே. இப்போ இந்த 5/9, இந்த 9 இப்படி இருக்குது, எனக்கு பிடிக்கலை. நான் இதை 2ஆக பிரிக்கணும்னு சொன்னேன்ல. அப்போ இந்த 9 என்ன பண்ணணும் அப்படின்னா 10 - 1ன்னு போடணும். 9 10 - 1ன்னு போடணும். அப்போ 99 என்ன ஆயிரும்? 100 - 1 ஆயிரும். பாருங்கள், 100 - 1ன்னா 99. திரும்ப இந்த ப்ளஸ் அடையாளம். 999 என்ன ஆயிரும்? 1000 - 1ன்னா 999 ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. n உறுப்புகள் வரை போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து இந்த 5/9 அப்படியே எழுதிக்கிறேன். இதில் 10 100 1000 இப்படி இருக்குது. அப்போ இந்த 10 நான் அப்படியே போட்டிருக்கிறேன். 100 என்ன பண்ண போகிறேன்னா 10 ஸ்கொயர்னு போடுறேன். பைத்தான் 100. 10 2 தடவை எழுதி பெருக்குன்னா 100 வரும். அதனால் 10 2 தடவை எழுதி பெருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? 10 ஸ்கொயர்னால் 100. அதே மாதிரி 10 3 தடவை எழுதி பெருக்குனா 1000. அப்போ 10 கியூப்னா 1000. 3 0 இருந்தால் 10 அடுக்கு 3 வந்துடும். 2 0 இருந்தால் 10 அடுக்கு 2 வந்துடும். இந்த நடுவில் ப்ளஸ் அடையாளம்லாம் போட்டுக்கணும். ப்ளஸ் அப் டு எது வர? n உறுப்புகள் வர. n உறுப்புகள் வரை. அதில் மாற்றமே கிடையாது. எப்போவுமே n உறுப்புகள் வரை. சரி, ஓகே. இது இப்படியே முடிஞ்சிட்டா அப்படின்னா இல்லை. ஏன் முடியலை அப்படின்னா இந்த 10 100 1000 இதெல்லாம் தான் நம்ம கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அப்போ இந்த ஒன்றெல்லாம் இருக்குதே, 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு எல்லா 1 இருக்குது. எத்தனை தடவை இருக்குது இந்த -1? n தடவை இருக்குது. n தடவை இருக்குது. -1 n தடவை இருக்கிறதுனால கடைசி -1 × n = -n அப்படின்னு வரும். அப்போ அதையும் சேர்த்து எழுதணும். -1 n டைம்ஸ் இருக்கிறதுனால -1 × n-னா -n வரும். அதையும் இந்த ஸ்டெப்பில் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 10 - 1 போட்டதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த -n வரும். சரி, வெளியில் 5/9 இருக்குது. இப்போ இந்த இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். 10 + 10 ஸ்கொயர் + 10 கியூப் ப்ளஸ் அப் டு n உறுப்புகள் வரை. இதுக்குரிய ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. a × r⁻n - 1/r-1. இதில் இங்கே முதல் உறுப்பு ஏன்னு சொன்னேன், 10 இருக்குது. ஆறுங்கிறது பொது விகிதம், ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். 100 10ஆல் வகுத்தா 10 தான் கிடைக்கும். அப்போ இந்த கணக்கில் ஏங்கிறதும் 10 தான், ஆறுங்கிறதும் 10 தான். இந்த கணக்கில் இங்கே கூட எழுதி வச்சுக்கோங்க, ஏயும் 10 தான், ஆறும் 10 தான். அப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே எழுத போகிறேன். ஏக்கு பதிலாக 10, ஆறுக்கு பதிலாகவும் 10, வேறு எதுவுமே மாறாது. ஏயும் ஆறும் மட்டும் மாற்றுறேன். ஏக்கு பதிலாக 10, ஆறுக்கு பதிலாக 10, வேறு எதுவுமே மாறாது. இந்த ஃபார்முலாலாம் ஒரு 5 தடவை பார்த்தே எழுதி பார்க்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். திரும்ப பார்க்காம எழுதி பார்த்துக்கணும். சரி, இந்த இதுக்கு தான் இந்த ஃபார்முலா. அப்போ ஒரு -n மிச்சம் இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிடணும். -n மிச்சம் இருக்குது. சரி, = 5/9. இப்போ இந்த 10 அப்படியே எழுதுகிறேன். 10n - 1 அப்படியே எழுதுகிறேன். எந்த மாற்றமும் பண்ணலை. இந்த 10ல் மட்டும் 1 கழிச்சா 9 வரும். அதை மட்டும் மாற்றுறேன். இந்த இடத்துல இதை மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ இந்த 5/9 என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்கணும், உள்ளே பெருக்கணும். 5 × 10
50, 9 81. இந்த 10 பவர் எண் -1 அது அப்படியே இருக்குது. மைனஸ் இந்த எண் இருக்குது, இங்கே வெளியில் 5/9 இருக்குது. அப்போ என்னாகும்? 5n/9. இப்போ திரும்ப சொல்கிறேன், 5 10ஆல் பெருக்குனா 50, 9 9 பெருக்குனா 81. அப்போ இது முடிஞ்சது. இந்த 10 பவர் எண் -1 அப்படியே பார்த்து எழுதிடணும். இந்த அடையாளத்தை மறக்காமல் போட்டுறணும். மைனஸ் நல்லா போடணும். 5 எண்ணையும் பெருக்குனா 5n/9. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கணக்கு மாதிரியே இன்னும் 4 கணக்கு கேட்குறாங்க. நம்ம புக்கில் வந்து 5 55 555 இருக்குது. இது எடுத்துக்காட்டு. இதே பயிற்சியில் 3 33 333 அப்படி வரிசையாக இருக்கும். அந்த ஒரு கணக்கு புக்கில் இருக்குது. அது போக இப்போல்லாம் பரீட்சையில் வந்து இந்த நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துட்றாங்க. இந்த 5 கொடுக்குறதுக்கு பதிலாக 6 66 666 அப்படி கொடுத்துட்றாங்க. அல்லது 7 77 777 இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த 4 நம்பருமே இதுவரை கேட்டிருக்காங்க. 6 66 666 கேட்டிருக்காங்க. 7 77 777 கேட்டிருக்காங்க. இப்போ தொடர்ந்து வரிசையாக இன்னும் 3 வீடியோவில் அந்த 3 கணக்கை நான் சொல்லி தந்துடுறேன். இதே மாதிரி தான் அந்த கணக்குகள் வரும். இந்த கடைசி ஸ்டெப்பில் மட்டும் 1 2 மாற்றங்கள் வரும். அது மட்டும் நான் எப்படின்னு நல்லா சொல்லி தந்துடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.